Looking to level up your skills? You are in the right place. Welcome to Golden Academy, a government-authorized and ISO-certified institute. The best in skill development for beginners, professionals, and job seekers. Let's dive into today's expert trainer session. Hi, hello friends. Welcome to our 8th class of Python. And previous 7th classல நம்ம என்ன டாபிக் பார்த்துருந்தோம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா யூசர் இன்புட்னா என்ன, கேஸ்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக பார்த்துருந்தோம். அண்ட் அதை பேஸ் பண்ணி அசைன்மெண்ட் அண்டு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம லைவாக ப்ராக்டிஸ் பண்ணி அவுட்புட் எப்படி வருது அப்படின்றதும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஓகேங்களா? அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, அண்ட் டுடே நம்ம செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கோல்டன் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகேயா? இன்னைக்கு நாங்கள் பைத்தானில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இஃப் எல்ஸ்னா என்ன, கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னா என்ன, பூலியன்னா என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு டாபிக்ல நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, 1 by 1 அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். அண்ட் அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் வந்து நம்ம லைவாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா பூலியன்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பூலியன் வந்து அது ஒரு டேட்டா டைப். ஓகேங்களா? அந்த பூலியனுக்கு 2 வேல்யூஸ் இருக்கு. அந்த 2 வேல்யூஸ் என்னென்ன அப்படின்னா ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். ஓகே, இந்த பூலியன் டேட்டா டைப்பை நம்ம ப்ரோக்ராம்ல எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு டெசிஷன் மேக் பண்றதுக்காக ப்ரோக்ராம்ல இந்த பூலியன் டேட்டா டைப்பை நம்ம யூஸ் பண்றோம். ஓகேயா? இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுதான் அந்த எக்ஸாம்பிள். இப்போ இஸ் ரெய்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் கொடுக்குறேன், அதுக்கு ஒரு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஓகேயா? இப்போ பிரிண்ட்ல வந்துட்டு நான் இஸ் ரெய்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா அது பிரிண்ட்ல அவுட்புட்ல என்ன ஆகும்னா அந்த பிரிண்ட்ல இஸ் ரெய்னிங்கை கால் பண்ணும்போது அதுக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதை தான் வந்து அவுட்புட்டா கொடுக்கும். ஓகேயா? இப்போ நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாமா? ஜஸ்ட் உங்க சர்ச் பார்ல ஐடிஎல்இ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. நம்ம பைத்தான் ப்ராக்டிஸ் பண்ண போற ஷெல் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதில் போயிட்டு நான் நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. இதை நான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் டாக்குமெண்ட்ஸில் பைத்தான் ஃபோல்டரில் இருக்க நிறைய சேவ் பண்ணியிருந்தேன். அதிலே நான் இப்போ இதையும் சேவ் பண்ணிக்கிறேன். பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு நேமில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேயா? நான் சேவ் பண்ண உடனே எனக்கு அந்த பைத்தான் boolean.py அப்படின்னு சொல்லிட்டு பைத்தான் ஃபைலாக சேவ் ஆகிடும். ஓகேயா? இப்போ நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே நான் என்ன கொடுத்துருக்கணும் அதே நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணலாம். இஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்மால் லெட்டர்ல கொடுக்கணும். இஸ் அண்டர்ஸ்கோர் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கொடுத்து அதுக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இந்த ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் கொடுக்கும்போது ஸ்டார்டிங் லெட்டர் நம்ம கேப்ஸ்ல கொடுக்கணும். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா print of is underscore training அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எப்படி அவுட்புட் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்துச்சு. ஓகேயா? நான் ஆல்ரெடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இஸ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ட்ரூன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ பிரிண்ட்ல போயிட்டு நான் இஸ் ட்ரைனிங்கை கால் பண்ணுன்னு சொல்லும் போது இஸ் ட்ரைனிங்க்கு நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதுதான் அவுட்புட்டாக வரும். ஓகேயா? அந்த மாதிரி இங்கே ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஃப் எல்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, இஃப் எல்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். இஃப் ஒரு ஸ்டேட்மெண்ட், எல்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட். அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நாம கொடுக்குற கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் அதோட ஆக்ஷன் வந்து அது பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, இப்போ நான் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணும். அதே வந்து நான் ஃபால்ஸா ஒரு கண்டிஷன் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அது எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணும். ஓகேயா? இப்போ ட்ரூ கண்டிஷனை நான் இஃப்ல கொடுப்பேன், ஃபால்ஸ் கண்டிஷனை எல்ஸ்ல கொடுப்பேன். அப்போ நான் கொடுக்குற வேல்யூ ட்ரூவா இருந்தா இஃப் கண்டிஷனை அது ரன் பண்ணும். அதுல நான் பிரிண்ட் பண்ண சொல்லி என்ன கேட்டிருக்கணும் அதை அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணும். இன்கேஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா அது எல்ஸ்ல நான் என்ன பிரிண்ட் பண்ணேன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேனோ அதை பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேயா? இப்போ நான் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம கோடிங்க
இதை யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் இதில் என்ன கொடுத்துருக்கேன், ஏஜ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்குறேன். இஃப் ஏஜ் greater than equal to 18 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலன் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு நான் என்ன பிரிண்ட் வேல்யூ கொடுக்க போறேன் அப்படின்னா, டபுள் கோட்ஸ்குள்ள you are eligible to vote அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போறேன். ஓகே, டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, எல்ஸ் கண்டிஷனுக்கும் எல்ஸ் கொடுத்துட்டு கோலன் வைக்கணும். தென் இதுக்கு நான் என்ன பிரிண்ட் கொடுக்க சொல்லி வேல்யூ கொடுக்க போறேன் அப்படின்னா, you are not eligible to vote அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன், பிராக்கெட்டும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேயா, இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்க போறேன். எனக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். you are eligible to vote அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்திருக்கு. ஓகேயா, ஏன் அப்படின்னா ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு ஈக்குவல் டு 18 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். இப்போ நான் இஃப் கண்டிஷன்ல ஏஜ் greater than equal to 18 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு you are eligible to vote அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூவை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே எல்ஸ்ல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, you are not eligible to vote அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட்ல கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இஃப்ல இருக்க வேல்யூ அவுட்புட்டா வரும். இன்கேஸ் இது ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா எல்ஸ்ல இருக்க வேல்யூ அவுட்புட்டா வரும். ஓகேங்களா, அப்படிதான் இப்போ நமக்கு இந்த இஃப் கண்டிஷன் நம்ம கொடுத்தது ட்ரூவா இருந்ததுனால இஃப் கண்டிஷன்ல இருக்க பிரிண்ட் பண்ண சொல்ல வேல்யூ நமக்கு அவுட்புட்டா வந்திருக்கு. ஓகேங்களா, சிம்பிள். இப்போ நான் இதை நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஏஜ் greater than equal to 18 அப்படின்னு நம்ம கொடுத்தது தான் நமக்கு கண்டிஷன், ப்ரோக்ராமிங்க்கு நம்ம கொடுத்த கண்டிஷன். ஓகேங்களா, இது நமக்கு ஒரு பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது. பூலியன் வேல்யூனா என்ன சொல்லியிருந்தேன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு வேல்யூவை அது ரிட்டர்ன் பண்ண போகுது நம்ம கொடுக்குற கண்டிஷனை பொறுத்து. ஓகேங்களா, இப்போ நான் கொடுத்த கண்டிஷன் எனக்கு ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா அது என்ன மெசேஜை நமக்கு பிரிண்ட் பண்ணும்னா, ட்ரூவா இருந்துச்சுன்னா you are eligible to vote அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜை நமக்கு பிரிண்ட் பண்ணும். அதே அது ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா நேரா எல்ஸ் கண்டிஷனுக்கு போயிடும். எல்ஸ் கண்டிஷனை நம்ம என்ன பிரிண்ட் பண்ண கொடுத்தோமோ அதை அது பிரிண்ட் பண்ணிடும். நாட் எலிஜிபிள் டு vote நம்ம கொடுத்துருந்தோம்னா அதை பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா, இவ்வளோதான் இந்த எக்ஸாம்பிள், சிம்பிளா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகே, கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6th வீடியோல நம்ம வேரியபிள்னா என்ன, டேட்டா டைப்ஸ்னா என்ன, ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். அதில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் வருதுன்னு சொல்லியிருந்தேன். அதில் தான் இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டரும் ஒன்று. இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்குள்ள நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் ஆகுது. ஓகேயா, இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் எல்லாமே பூலியன் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். பூலியன் வேல்யூனா என்ன சொல்லியிருந்தோம், எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு வேல்யூ தான் அது ரிட்டர்ன் பண்ணும், நாம கொடுக்குற கண்டிஷனை பேஸ் பண்ணி. ஓகேங்களா, இவ்வளோதான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னா. இப்போ இதை பேஸ் பண்ணி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். இப்போ ஏக்கு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன், பிக்கு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். சாரி, ஏ வேரியபிளுக்கு ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கேன், பி வேரியபிளுக்கு ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இதை இந்த மாதிரி கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி இதோட வேல்யூ என்ன கொடுக்குது அப்படின்றத நம்ம இப்போ லைவா பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ ஏ ஒரு வேரியபிள்ல 10 அப்படின்ற ஒரு வேல்யூ நான் ஸ்டோர் பண்றேன். நெக்ஸ்ட் பி அப்படின்ற ஒரு வேரியபிள்ல 20 அப்படின்ற ஒரு வேல்யூபிள் நான் ஸ்டோர் பண்றேன். ஓகேயா, இப்போ ஏல வேற டேட்டா இருக்கு, பில வேற டேட்டா இருக்கு. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம எப்படி இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம், அவுட்புட் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்றேன். ஓகேயா, இப்போ பிரிண்ட்ல ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஓகேங்களா, இப்போ ஏல வேற வேல்யூ இருக்கு, பில வேற வேல்யூ இருக்கு. ஆனா பிரிண்ட்ல நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏவும் பியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இது ட்ரூவா ஃபால்ஸா இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். என்ன வந்திருக்கு, ஃபால்ஸ். ஏன்னா வந்து ஏ வேற வேல்யூ, பி வேற வேல்யூ, ரெண்டுமே சேம் வேல்யூ கிடையாது. ஓகேங்களா, அதனால ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு.
இதே இந்த ஈக்குவல் டுக்கு பதில் நான் வந்து a less than b அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா b விட a less than தான் அப்படின்னு நான் இப்போ சொல்லியிருக்கேன். இப்போ இது ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்க்கலாம். ட்ரூ. ஆமா, b விட a less than வேல்யூ தான். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து நாட் ஈக்குவல் டுன்னு நான் சொல்றேன். ஈக்குவல் டுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிருந்தேன். இப்போ நாட் ஈக்குவல் டுன்னு சொல்றேன். இப்போ நான் ரன் பண்றேன். என்ன வருது? ட்ரூ வந்துச்சு. ஓகேங்களா? ஏவும் பியும் சேம் வேல்யூ இல்ல, நாட் ஈக்குவல் டு வேல்யூ தான். ஓகேங்களா? ஜஸ்ட் அவ்வளவுதான் வந்து கம்பேரிசன் ஆபரேட்டர்னா. இத வந்து இப்போ ரியல் வந்து எக்ஸாம்பிளா நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? அதாவது ஒரு ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி இஃப் எல்ஸ் கண்டிஷன்ல எப்படி இதை மேக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு 75 மார்க் அப்படின்ற ஒரு வேரியபிள்ல 75 அப்படின்ட்டு ஒரு வேல்யூவை நான் ஸ்டோர் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து இஃப் மார்க்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 50 அப்படின்னு சொல்லிட்டு கோலன் வைக்கிறேன். நெக்ஸ்ட் பிரிண்ட்ல நான் என்ன வேல்யூ கொடுக்க போறேன் அப்படின்னா யூ பாஸ் தி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட்ல ஒரு வேல்யூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து எல்ஸ்ல என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா பிரிண்ட் யூ failed the exam அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன். ஓகேயா? சாரி, டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இஃப் எல்ஸ் வந்து கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்கும்போது நார்மலாவே அது ஒரு இன்டென்டேஷன்ல வந்துடும். இங்க ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இன்டென்டேஷன்ல வந்துடும். அப்படி வரல அப்படின்னா நீங்க ப்ராப்பரா இன்டென்டேஷன் கொடுத்து இதுக்கு நேரா வந்து டைப் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா எதுக்கு அப்படின்னா பைத்தான் வந்து ஒரு பிளாக்ஸ் ஆஃப் கோடை வந்து டிஃபைன் பண்ணும். இப்போ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இது இஃப் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் இது வந்து எல்ஸ் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த மாதிரி ப்ராப்பர் இன்டென்டேஷன் நம்ம கொடுத்து பண்ணும்போது கரெக்டாக அவுட்புட் வரும். அப்படி நம்ம கொடுக்கல அப்படின்னா ரன் பண்ணும்போது எரர் வரும். என்ன எரர் அப்படின்னா நோ இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வரும். ஸோ இதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இதை ரன் பண்ணிக்கலாம். யூ பாஸ் தி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஏன்னா நான் கொடுத்த வேல்யூ 75 கொடுத்துருக்கேன். மார்க்குக்கு வேரியபிள்ல 75 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஆனா வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்ல நான் என்ன சொல்லியிருக்கேன், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 50 இருந்தாலே எனக்கு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுனால அது ஃபர்ஸ்ட் வேல்யூவை நமக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இன்கேஸ் இந்த வேல்யூ ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா எல்ஸ்ல இருக்க ஃபெயில்டு அப்படின்ற ஒரு வேல்யூவை நமக்கு அவுட்புட்டா கொடுத்துருக்கும். ஓகேங்களா? இவ்வளவுதான் இஃப் எல்ஸ். நெக்ஸ்ட் வந்து இதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதே தான். இப்போ மார்க் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 50 அப்படின்னு கொடுத்தது தான் கண்டிஷன். இது என்ன பண்ணோம் அப்படின்னா வேல்யூ ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை போயிட்டு கம்பேர் பண்ணி பார்ப்போம். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம கொடுத்த 50 வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரூ அப்படின்ற வேல்யூவை பாஸ் அப்படின்ற மெசேஜை பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, இதுதான் இந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? இப்போ நாம பைத்தான் கோடிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது காமனா சில எரர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுல ரொம்ப முக்கியமான 2 எரர் நான் இப்போ சொல்றேன். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சின்டெக்ஸ் எரர். அது என்ன அப்படின்னா நம்ம வந்து கிராமர் மிஸ்டேக் ஏதோ பண்ணியிருந்தாலோ இல்ல பைத்தானால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு நம்ம எதுவும் ஸ்பெல்லிங் வந்து இன்கரெக்டா கொடுத்துருந்தாலோ அது வந்து சின்டெக்ஸ் எரர் அப்படின்னு காட்டும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ அப்படின்னு நான் கொடுத்துட்டேன், ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் வந்து இந்த ப்ராக்கெட் நான் க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம ரன் பண்ணும்போது என்ன எரர் மெசேஜ் காட்டும் அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் EOF while passing எண்ட் ஆஃப் ஃபைலை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி நம்ம கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் எண்ட் ஆஃப் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு
ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ரோக்ராம் ரன் ஆயிடும். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் EOF அப்படி வைல் பார்சிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எரர் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்ட்டு தான் அர்த்தம். ஓகேங்களா? இந்த எரர் மெசேஜ் தான் வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வந்து கெஸ் பண்ணாம ஒவ்வொன்றத்தையும் பார்த்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தான் வந்து நமக்கு இந்த எரர்னா இந்த மிஸ்டேக் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இப்படி பண்ணாதான் கரெக்டான அவுட்புட் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மிஸ்டேக் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நேம் எரர் பண்ணுவோம். என்ன அப்படின்னா இப்போ ஒரு வேரியபிளோ ஏதோ ஒன்று எதுவுமே டிக்ளேர் பண்ணாம நேரா வந்து அதை பிரிண்ட்ல நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு எரர் மெசேஜ் காட்டும். என்ன அப்படின்னா நேம் எரர் அப்படின்னு சொல்லிட்டு நேம் ஏஜ் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏஜை பத்தி எதுவுமே நம்ம முன்னாடி டிஃபைன் பண்ணல ப்ரோக்ராம்ல, ஆனா நேரா வந்து பிரிண்ட்ல ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லி கேட்டேன்னா இந்த எரர் தான் வரும். ஏஜை பத்தி நம்ம எதுவுமே அதுக்கிட்ட சொல்லலை, அதனால அதுக்கிட்ட டேட்டா கிடையாது ஏஜ் நம்ம பிரிண்ட் பண்ண சொன்னோம்னா, அதனால இந்த எரர் கொடுக்கும். ஸோ நம்ம எப்படி அதை பண்ணணும் கரெக்டா அப்படின்னா ஏஜ் பிரிண்ட் பண்ண சொல்றதுக்கு முன்னாடி அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அதை பிரிண்ட் பண்ண சொன்னோம் அப்படின்னா அது அவுட்புட் நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? இந்த 2 எரர் நம்ம காமனா யூஸ் பண்ணுவோம். அதனால இந்த மாதிரி எரர் மெசேஜ்லாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அதுக்காக இது சொல்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம என்னென்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா if elseனா என்ன, கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னா என்ன, பூலியன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இது பற்றி உங்களுக்கு பேசிக்கா ஒரு ஐடியா வந்திருக்கும் இப்போ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா if elseம் பூலியனும் பேஸ் பண்ணி அசைன்மெண்ட் வந்து லைவா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ கீப் வாட்சிங். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம கோல்டன் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த செஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.